இதயம் கனிந்த பணிவான வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு பகவத்கீதையை எளிமையான முறையில் எளிய தமிழில் புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. முதலில் இறை வணக்கம். அந்த எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துவானாக. இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது அத்தியாயம் 2, ஸ்லோகா 55. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹ ஸ்திதப் பிரக்ஞோஸ்ததோச்யதே. இப்போ இந்த ஸ்லோகாவோட அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். இந்த ஸ்லோகாவில் பகவான் சொல்கிறார், ஸ்தித பிரக்ஞா அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த நிலையை, ஆன்மீக ரீதியான ஒரு மிக உயர்ந்த நிலையை பற்றி சொல்கிறார். இதில் ஸ்திதா அப்படின்னா நிலை, ஸ்டேபிள், ஸ்டெடி, ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லலாம். பிரக்ஞா அப்படின்னா நினைவு, ஞானம், அதாவது விஸ்டம், நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்தித பிரக்ஞான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலையான ஞானம், தெளிவான ஞானம், இல்லை நிலையான நீங்கா நினைவு, அதாவது கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சித்த பிரக்ஞா அப்படிங்கிறது ஒரு உறுதியான நிலையான ஞானத்தின் நிலையை குறிக்கிறது. இந்த நிலைப்பாடு, இந்த ஞானம் கடுமையான சவால்கள் அல்லது சிரமங்களுக்கு இடையே கூட அசையாமலும் மாறாமலும் இருக்கும். ஸோ ஒருத்தர் எப்போ இந்த பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறாரோ அப்போது அவர் ஸ்தித பிரக்ஞா கருதப்படுகிறார் என்று பகவான் கூறுகிறார். அந்த நிபந்தனைகள் என்ன? இந்த உலகாயுத விஷயங்களில், லௌகீக விஷயங்களில் தொடர்புடைய ஆசைகளிலிருந்து ஒருவர் தன்னை முழுமையாக விலகி நிற்கிறார். எப்போதும் நிலையான, மாறவே மாறாத ஒரு ஸ்டில்னஸ் என்கிற மனநிலையில் இருக்கிறார். மற்றும் தனது விழிப்புணர்வை முழுமையாக உள்நோக்கி, உள்முகமாக திருப்பி அந்தர்முகியாக இருக்கிறார். தன் இதயத்தின் உள்ளே ஆத்மாவில் தன் உள் அமைதியில் மட்டும் திருப்தியடைந்து தனது முழு கவனத்தையும் எப்போதும் தன் ஆத்மாவின் மீதே வைத்திருப்பவர். மேலும் கடவுளை பற்றிய முழுமையான ஞானத்தை பெற்று அந்த இறைவனை தனக்குள்ளே அந்தர்யாமியாக பார்ப்பவர். ஓகே, இப்போ இதை சுலபமாக எளிமையாக புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க பார்க்கலாம். நம்மளோட சராசரி பாமர மனநிலை என்னவா இருக்குன்னா, நினைவெல்லாம் நித்யாவாக இருக்கும். காமெடி பண்ணலைங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கே நித்யாங்கிறது நம்ம பக்கத்து வீட்டு நித்யாவோ, எதிர்த்து வீட்டு நிதிஷாவோ, நம்ம பிஸ்னஸ் நித்யா ட்ரேடர்ஸ் அல்ல நித்யா ஜுவல்லரியாகவோ, இல்லை நம்ம நித்யா கம்ப்யூட்டர்ஸில் செய்கிற வேலையாக கூட இருக்கலாம். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. அது என்னன்னா, நம்ம கவனத்தை இந்த லௌகீக விஷயங்கள்லேருந்து விலக்கி உலகாயுத நித்யாவிலிருந்து திசை திருப்பி நமக்குள்ள நித்திய நிரந்தரமாக சத்தியமாக இருக்கிற அந்த பகவான் மேலே கொண்டு போகிறது தாங்க. இது எப்படி சொல்லலாம்னா, நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி அருகில் வருவேன்,
இறைவா உன்னால் தானே நானே வாழ்கிறேன், என்னில் இன்று உன்னை காண்கிறேன் அப்படின்னு சதா சர்வ காலமும் அந்த இறை நினைப்பிலேயே லயிச்சு, அப்பா எல்லாம் வல்ல இறைவா, நீதான் என் உண்மையான லட்சியம், உன் அருளாலே உன் தாழ் வணங்கி உன்னில் உன் ஜோதியில் என்னை ஐக்கியமாக்கி இரண்டர கலந்திட வேண்டும் ஐயா என்ற ஆழ்ந்த பிரார்த்தனையோடு இருந்தோம்னா நாமளும் ஸ்தித பிரஜ்ஞந்தாங்க. இப்போ பாமரனாக இருக்கக்கூடிய நாம் கூட அந்த பரமனை பரபிரம்மனை பூர்ண பிரஜ்ஞனா நமக்குள்ளே உணரலாங்க. அப்படியே ஆபவமாக என்ற பிரார்த்தனையோடு முடிப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.